அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள். கடுமையான டேமேஜோடையே நான் இந்த பேச்சை தொடங்குற மாதிரி தோழர் நான் பேச தொடங்குற முன்னாடியே சமயம் பார்த்து இந்த அவையில் மிகச்சரியான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அழைத்தேன் அதனால் வந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு 3 நாளைக்கு முன்பு சென்னை வர வேண்டும் என்றார். வரலாம் தோழர், சொல்லுங்கள் என்றேன். ஒரு நூல் அறிமுக கூட்டம் பேச வேண்டும் என்றார். பேசலாம் தோழர், வருகிறேன் என்றேன். அப்படித்தான் நான் இங்கு நம்முடைய ஆய்வாளர் பழ அதியமான் சொன்னது போல நானும் உங்கள் முன் நிற்கின்றேன். அன்பிற்குரிய தோழர்களே, இந்த மனித சமூகத்தை அசலாக நேசிக்கக்கூடிய மனிதர்கள் மேடையில் விற்றிருக்க, அதனை பின்தொடரும் பார்வையாளராக அரங்கம் முழுவதும் இணைந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நூலுக்குள் சென்று என்னுடைய கருத்துக்களை பதிப்பிப்பதற்கு முன்பாக ஒரு 2 செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விழைகின்றேன். ஒரு மனிதருக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம், ஒரு தேடல் இருக்கலாம், வேட்கை இருக்கலாம். அந்த வேட்கை எதுவரை என்றால், தன்னுடைய உடல் நலம் பலமாக இருக்கின்ற வரை, பொருளாதார நிலை பலமாக இருக்கின்ற வரை அந்த வேட்கையும் தேடலும் விடாமல் தொடரும். ஆனால் கடந்த 4-5 ஆண்டுகளாக தன்னுடைய பொருளியல் நிலையும் உடல் நிலையும் தளர்ந்த போதும் தன்னுடைய பதிப்பு செயல்பாட்டிலிருந்து ஒரு துளி கூட விலகக்கூடாது என்று நோயுற்ற நிலையிலும் மருத்துவமனையில் சிகிச்சைகள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையிலும் நூல்களை கொண்டு வர வேண்டும், அதுவும் புதிய புதிய படைப்புகளாக கொண்டு வர வேண்டும், புது புது வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று தொடர் முயற்சிகளை மேற்கொள்கின்ற நம்முடைய தோழர் வைகரையினுடைய செயல்பாடு என்பது உள்ளபடியே நாமெல்லாம் பின்பற்றவிட வேண்டிய செயல்பாடு. புதுவை ரத்னதுரை ஐயாவுடைய கவிதைகளை நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனித்தனி நூல்களாக வாசித்து கொண்டே இருக்கின்றோம். தேடி தேடி அவர் மொத்தமாக தொகுத்து 1200 பக்கங்களுக்கு மேல் மிகச் சிறப்பான ஆளுமைகளின் முன்னுரையோடு அதை பகுத்து கொண்டு வர வேண்டும் என்ற பணியோடு அவர் எடுத்திருக்கிற முயற்சிகளை எல்லாம் பார்க்கின்ற போது உள்ளபடியே நெகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதனுடைய ஒரு நூலை கொடுத்து முழுவதுமாக படித்துவிட்டு அதற்கு ஒரு அணிந்துரையும் எழுதி தர வேண்டும் என்று என்னுடன் சொல்லபோது பல வாரங்கள் அந்த கவிதைகளிலிருந்து மீள முடியாத ஒரு நிலையில் நான் இருந்தேன். ஏனென்றால் ஒன்றாக சேர்த்து வாசிக்கின்ற போது ஒரு இனத்தினுடைய குரலாக, அதனுடைய வழியாக, அதனுடைய இழப்பை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்வது என்பது அந்த நூல் வெறிவருகின்ற போது உங்களிலும் அத்தகைய தாக்கத்தை உருவாக்கும் என்பது என்னுடைய திடமான எண்ணம். இப்போது கூட அவர் 75 நிறைவு செய்து 76வது அகவைக்கு அடுத்த மாதம் நுழைய இருக்கின்றார். அவருடைய பிறந்த நாள் என்றவுடன் அவர் அதற்காக நமக்காக கொடுக்க போகிற பரிசு என்றால் 4-5 புதிய புத்தகங்களை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று அதில் தீவிரம் காட்டி வருகிறார். தோழர், உடல்நிலை உங்களுக்கு தான் சற்றே நலிவுற்றிருக்கிறதே, கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொள்ளலாம் என்று சொன்னால் ஓரிரு நாட்கள் நம்மிடம் பேச மாட்டார். அப்படியான குணநலன்கள் கொண்டவர். அவர்கள் குடும்பத்தில் சொன்னாலும் அதுபோல்தான் அவர் செயல்படுவார். 16ஆம் தேதி 17ஆம் தேதி அவர் சில புத்தகங்களையும் கொண்டு வருவதற்காக இருக்கிறார். இப்படியான ஒரு அரிய மனிதர் நடத்துகின்ற நிகழ்வு, கொண்டு வருகிற நூல் என்பது மற்ற பதிப்புகளிலிருந்து தனித்து நிற்கக்கூடியது. ஆகவே நாம் எல்லோரும் இந்த நூலை கொண்டு சேர்க்க வேண்டிய பணியை செய்வதே அவரை போன்றவர்களுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் நிகழ்வாக அமையும். அடுத்ததாக இந்த நூலை ஆக்கி இருக்கின்ற நம் அருமைக்குரிய நண்பர் போ. ஐங்கரநேசன் அவர்கள் அரிதினும் அரிதான மனிதர். நாங்கள் ஒரு 20 ஆண்டு காலமாக அவரோடு தோழமையில் இருக்கின்றோம். அந்த 20 ஆண்டு காலமும் பல்வேறு சந்திப்புகளில் நாங்கள் பேசி இருக்கின்றோம். எப்போதாவது அவர் கோபப்பட்ட நிகழ்வு இருக்கிறதா என்று பார்த்தால், எப்போதுமே ஒரு மனிதர் கோபப்படாமல் 20 ஆண்டு காலமாக நட்பாக இருக்கிறார் என்றால் மனிதத்தை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார், எதிரிலே பேசுகின்ற நண்பருடைய நட்பும் தோழமையும் எவ்வளவு தூரம் தேவை என்றால் அவ்வளவு தூரம் அவர் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையில் இருக்கின்றார் என்பதை உணர முடிகின்றது. காற்று கூட காயப்படக்கூடாது என்பதனால் மென்மையாக பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆழமான அறிவாளி இன்றைக்கு நம்மையெல்லாம் சந்திக்கும் முகமாகவே இந்த அறிமுக கூட்டத்தை இங்கே அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இலங்கையிலே ஓராண்டுக்கு முன்பும் தமிழ்நாட்டிலே சாளரம் பதிப்பகமாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த இந்த நூல் 20 ஆளுமைகளினுடைய நேர்காணல்
நேர்காணலாக இன்றைக்கு நம் முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அவர் இருக்கின்றாரா இந்த நூலின் எழுத்துக்களில் என்றால் தமிழருடைய கலை இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, கவிதை இருக்கின்றது, இதிலே ஒரு மரபார்ந்த அறிவின் தொடர்ச்சி இருக்கின்றது. இப்படியாக பல ஆளுமைகள், நாம் படித்து வியந்த பல ஆளுமைகளுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் பார்வைகள் முழுமையாக இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று வெளிவருகின்ற இந்த நூல் என்பது தமிழில் மிக மிக முக்கியமான ஒரு நூல், அனைவரும் வாசிக்க வேண்டிய நூல். இன்றைக்கு குறிப்பாக இதழியல் உலகிலே இருக்கின்ற அவசரமாக கருத்துருவாக்கத்தை நிகழ்த்துகின்ற ஊடக நண்பர்கள் வாசிக்க வேண்டிய நூல். ஒரு நேர்காணலுக்கு செல்வதற்கு முன்பு நேர்காணல் செய்கின்ற அந்த செய்தியாளர் அல்லது அந்த கருத்தாளர் எப்படி தம்மை தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதனை இது போன்ற நூல்களை நாம் படித்துதான் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு இதழியல் ஆசிரியராக ஐங்கர நேசன் அவர்கள் இதழியல் மக்கள் தொடர்பியல் துறையும் சுற்றுச்சூழல் ஆய்வாளர், செயற்பாட்டாளர், அரசியலில் இருக்கக்கூடியவர் என்றாலும் அவர் தன்னுடைய கல்வியினுடைய பட்டமாக பெற்றது இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர் அந்த நேர்காணல் உத்தி என்பதை மிக நேர்த்தியாகவே கையாண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன். இதழியல் எல்லாம் எவ்வளவு தூரம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது சமூக ஊடகங்களே என்பதை எல்லாம் நாம் அறிவோம். சமூக ஊடகங்களினுடைய வீச்சு என்பதும் அதனுடைய பரவலாக்கம் என்பதும் அது உருவாக்குகின்ற தாக்கம் என்பதும் எத்தகையதாக இருக்கிறது என்பதனை நாம் இன்றைக்கு அறிவோம். ஊடகங்கள் உருவாகிய போது, அச்சு ஊடகங்கள் பல்வேறு வடிவங்களுக்குள் தன்னை மாற்றிக்கொண்டே வந்தது. உள்ளடக்கங்கள் என்று சொல்லப்படுவது செய்தியாக இருந்தது ஒரு காலகட்டத்திலே. பின்பு பரபரப்பிற்காக அது செய்தியோடு கூடவே வதந்திகளும் சேர்த்து செய்திகள் ஆக்கப்பட்டன. இப்படி பல்வேறு பரிமாணங்களை எட்டிய செய்தி என்பது நேர்காணல் என்ற இந்த வடிவம் எப்போது ஊடகத்துறையிலே, அச்சு ஊடகத்திலே வருகை தந்திருந்தால் 19ஆம் நூற்றாண்டிலே தான் முதலாக இந்த நேர்காணல் என்கின்ற ஒரு உத்தி அல்லது அணுகுமுறை வருகிறது. 1839ஆம் ஆண்டு தான் அமெரிக்காவிலே இந்த நேர்காணல் என்ற வடிவமே முதலில் அச்சில் இடம்பெறுகிறது. எப்படி என்றால் அங்கே எல்லாம் கோர்ட் ரூம் என்று சொல்லப்படுகின்ற நீதி பரிபாலன முறையிலே நீதிபதிகளுக்கும் வழக்கிலே ஆஜராகவர்களுக்கும் இடையில் கேள்வி பதில் உரையாடல் மூலமாக நீதிபதிகள் தகவலை பெறுவது அவர்களுடைய வழக்காடும் முறையாக இருந்தது. அந்த முறையை, அந்த உத்தியை பயன்படுத்தி முதலாக 1839ஆம் ஆண்டு ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக, ஒரு கொலை சம்பந்தமாக ஒரு சாட்சியினுடைய நேரடியான ஒரு கருத்துக்களை கேள்வி பதில் வடிவிலே முதலில் ஒரு பத்திரிகையாளர் ஒரு செய்தியாக அதை பதிவு செய்கிறார். அதுதான் முதலில் வந்த நேர்காணல். நேர்காணல் என்ற வடிவம் பின்னாளில் எப்படி வந்ததென்றால், இது கிரைம் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற குற்றச் செய்திகளுடைய நேரடி வர்ணனைகளை பார்த்தவருடைய சாட்சிகளை எல்லாம் செய்தியினுடைய சுவாரஸ்யத்திற்காக சேர்க்கின்ற முறை இருந்தது. ஆனால் முதலில் 39இல் தான் ஒரு ஓட்டலில் நடந்த கொலை வழக்கை பார்த்த சாட்சியினுடைய கருத்தை கேள்வி பதிவில் வடிவில் பென்னட் என்பவர் பதிவு செய்கிறார்கள். அதற்கு பின்பு ஒரு சமய தலைவராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிற பேட்டி 59இலே வருகிறது. அதற்கு அடுத்து 18வது ஜனாதிபதியாக இருந்த அமெரிக்க ஜனாதிபதியுடைய பேட்டி வருகிறது. இதெல்லாம் வருகின்ற போது இதழியலில் செய்தி என்பது புதிய பரிமாணத்தை எட்டுகிறது. அப்படி எட்டுகிற போது இதழியலில் இருக்கின்ற மற்றவர்களும் பார்வையாளர்களும் கருத்துருவாக்க தளத்திலே இருப்பவர்களும் கடுமையாக இந்த உத்தியை விமர்சனம் செய்கிறார்கள். அது பரபரப்பிற்காகவே சேர்க்கப்படுகிறது, பரபரப்பாக பல செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற நேர்காணல் உத்திகள் பின்பற்றப்படுகின்றன என்று ஆய்வாளர்கள் இந்த நேர்காணல் உத்தியையே கடுமையாக விமர்சிக்க தொடங்குகிறார்கள். ஆனாலும் மக்களிடையே வழமையான செய்திகளை படிப்பதிலிருந்து இந்த நேர்காணல் என்பது ஒரு புது வகையான வாசிப்பு அனுபவத்தை தருகின்ற காரணத்தினால் அதற்குள்ளே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். நேர்காணல்கள் வருகின்ற இதழ்கள் எல்லாம், ஏடுகள் எல்லாம் அதிகமாக மக்களிடம் வரவேற்பை பெறவே இந்த நேர்காணல் என்ற உத்தி என்பது பரவலாக பின்பற்றப்படுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஐயா அதிகமானவர்கள் சொன்னது போல, இன்றைக்கு விவாத மேடைகள் வரையில் நின்றிருக்கின்ற இந்த நேர்காணல் என்ற உத்தி பல்வேறு பரிமாணங்களை பெற்றிருக்கிறது. அவர் சொன்னது ஒரு சிறு அளவில் மாறுபடுவதற்கு பொதுவாகவே ஒரு பொழுதுபோக்கு வேண்டுமென்றால் இன்றைக்கு விவாத மேடைகளை பார்க்கலாம் என்ற அளவிற்கு ஆகிவிட்டது. ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இவர் தோன்றினால் மிக அழகாக இன்னாருக்கு வாதாடி கொண்டே இருப்பார், இவர் தோன்றினால் என்னென்ன கருத்துக்களை சொல்வார் என்று பார்க்கிற போது விவாத மேடைகள் அந்த பரிமாணத்தை எட்டி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே
தனித்தனியாக நேர்காணல்கள் எல்லாம் நாம் பல்வேறு நேர்காணல்களை வாசித்திருக்கின்றோம். அதனுடைய தொகுப்புகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு சேர 20 ஆளுமைகளுடைய நேர்காணல்கள் 97 தொடங்கி 2005 வரையிலான நேர்காணல்கள், ஏறத்தாழ அதற்கும் 25 ஆண்டு கால இடைவெளியிலே வந்திருக்கின்ற இந்த நேர்காணல்கள் எல்லாம் ஒன்றை உணர்த்துகின்றன. நேர்காணல் எடுப்பவர் 1997 தொடங்கி 2005 வரை எத்தகைய நேர்காணல் தருபவர், பேட்டி தருபவர் என்பவர் எப்படியான புலமையை வெளிப்படுத்துகிறார் என்பது இரண்டாவதாக நான் சொல்லவிருக்கின்றேன். இவர் 97களில் தொடங்கி தன்னுடைய நேர்காணலில் பின்பற்றுகின்ற அந்த அறம் என்பது கடைசியாக எடுத்த நம்முடைய அருமை தோழர் கிபி அரவிந்தனுடைய 2005 எடுத்த அந்த பேட்டி வரையில் அந்த நேர்காணல் எடுப்பதில் நம்முடைய அன்பு தோழர் போ ஐங்கரநேசனுக்கு இருக்கின்ற ஒரு நேர்மை, ஒரு அறம் என்பது எல்லா ஆளுமைகளிடம் உரையாடுவதிலிருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் இந்த ஒரு நேர்காணலுக்காக ஆளுமையை அணுகுகின்ற விதமே சற்று மாறுபட்ட வண்ணம் இருக்கின்றது. அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிகச் சரியாக, மிக நேர்த்தியாக தயாரிப்போடு அவர் நேர்காணலுக்கு சென்றிருக்கிறார். நேர்காணல் செல்லுகின்ற முன்பு அவர் சந்திக்கின்ற ஆளுமைகள் எல்லாம் 20 ஆளுமைகளில் திரைத்துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஓவியத்துறையை சார்ந்தவர்கள், கவிதையை சார்ந்தவர்கள், கணினித்துறையை சார்ந்தவர்கள், அதே போல பின்னால் ஒரு களத்தில் இருக்கின்ற போராளிகள். இப்படி அவருடைய பேட்டி என்பது, அவருடைய நேர்காணல் என்பது பல்வேறு தளங்களில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ ஒரு பேட்டியிலும் ஒவ்வொரு நேர்காணலிலும் அவர் ஏதோ ஒரு செய்தியை புலப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு ஆளுமை குறித்தும், இந்த 20 ஆளுமைகள் குறித்தும் 19 பேர் ஏற்கனவே படித்தது, புதிதாக 20 என்றாலும் 20 ஆளுமைகளிலிருந்து ஒரு நுட்பமான செய்தியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக புதுவை ரத்னதுரை அவர்களுடைய நேர்காணலை பார்க்கின்ற போது அவருடைய கவிதை, போராட்டம், வாழ்வியல், இதனை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அந்த நேர்காணலில் அவர் வடித்து தந்திருக்கின்ற விதம் என்பது ஈர்ப்பானதாக இருக்கின்றது. ஒரு களத்திற்கு வெளியே நின்று கவிதை எழுதுகிறார்கள், களத்துக்கு உள்ளே போராளி குழுக்களுக்குள்ளே நின்று நீங்கள் கவிதை எழுதுகிறீர்கள், இந்த வேறுபாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என்று அவருடைய ஒரு கேள்வி. அந்த கேள்வியை மிக அழகாக அவர் அணுகி இருக்கின்றார் புதுவை ரத்னோதரி அவர்கள். அவருடைய ஒவ்வொரு பரிமாணமும், ஒவ்வொரு எழுத்துகளும், ஒவ்வொரு நகர்வுகளும், ஒவ்வொரு கேள்வியும் அந்த போராளியினுடைய, அந்த கவிஞனுடைய வளர்ச்சியையும் அந்த போராட்டத்தையும் மையப்படுத்தியே அழைத்து செல்கிறது. அதுபோல்தான் நம்முடைய கவிஞர் இன்குலாப்பினுடைய நேர்காணலையும் நம்மால் பார்க்க முடியும். இயக்குனர் பாரதி ராஜா அவர்களிடம் ஒரு நேர்காணலில் அந்த தேசிய விருதுகள் குறித்த ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அந்த உரையாடலே அந்த கேள்வியை அவர் முன்வைக்கிறார். மிக அழகாக, மிக மிக யதார்த்தமாக இயக்குனர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கே எவ்வளவு காலமாகிறது, ஒரு பண்பாட்டினுடைய ஒரு பகுதியை, ஒரு கூரை புரிந்து கொள்வதற்கே எவ்வளவு காலமாகிறது, எங்கோ ஒருவர் அமர்ந்து கொண்டு இந்த பண்பாட்டை புரிந்து கொண்டு அதற்கு விருதளிப்பதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை என்ற ஒரு பதிவு. நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் ஒவ்வொரு 15 மைல் தூரத்திற்கும் ஒரு புதிய பண்பாட்டினுடைய அனுபவத்தை நாம் பெறுகிறோம் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. அத்தகைய சூழல் மிக யதார்த்தமாக பாரதி ராஜா அவர்கள் இந்த பண்பாட்டை அவர் புரிந்து கொண்டு விருதளிக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்று தன்னுடைய பதிவை வைக்கிறார்கள். அந்த பாரதிராஜாவுடைய பதிவுகளிலே திரைப்படத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை முழுவதுமாக கோடிட்டு காட்டுகிறார்கள். சுதந்திர போராட்ட, விடுதலை போராட்ட காலகட்டத்திலே திரைப்படம் என்பது எப்படி கையாளப்பட்டது, பின்பு திராவிட இயக்கங்கள் சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு வருவதற்காக எப்படி பாடுபட்டன, அதற்கு பின்பு குடும்பம், வாழ்வியல், சமூகம், அது பண்பாடு சார்ந்த கதைகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் உருவானதனால் நாங்கள் இது போன்ற களத்திற்கு வந்திருக்கின்றோம் என்று பெரும்பாலும் காதல் குறித்தே நீங்கள் பேசுகிறீர்களே என்பது அவருடைய கேள்வியாக இருந்தது இயக்குனரிடம். அதற்கு அவர் மிகச் சரியாக இந்த பரிணாம வளர்ச்சியை சொல்லி, இப்படி பேச வேண்டிய காலகட்டம் இருக்கிறது, அதற்குள்ளே நுட்பமாக நாங்கள் இதை பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே போல அவருடைய இன்குலாப்புடைய கவிதைகள், கிபி அரவிந்தன் அவருடைய நேர்காணலை படிக்கின்ற போது அவரை பலமுறை சந்தித்தவன் என்ற முறையில் இவ்வளவு ஆழமான செய்திகளை அவர் தருவார் என்று அவருடைய அரசியல் பயணத்தை ஈரோஸில் இருந்த காலகட்டம், அதற்கு பின்பான அவருடைய பரிணாம வளர்ச்சி, அங்கே புலம்பெயர்ந்த தமிழர்களிடையான அவருடைய பங்களிப்பு என்பது குறித்தெல்லாம் விரிவாகவே அவர் பதிவு செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஆளுமைகளும், சுஜாதா அவர்கள் அவருடைய பங்கிற்கு நான் ஒரு வாசகனாகவும் விமர்சனாகவும் எப்படி விரிவடைகிறேன் என்று, ஜெயகாந்தனை பேட்டி காண்பதற்காக பலமுறை முயற்சி செய்து
நேர்காணல் கிடைக்காத போது, பின்னால் நேர்காணல் கிடைத்த போது இவர் மிக நேர்த்தியாக ஒரு கேள்வி வைக்கிறார். நீங்கள் வணிக நோக்கோடு வியாபாரத்தை நோக்கமாக கொண்ட மைய நீரோட்ட ஏடுகளிலே எழுதுகிறீர்களே என்ற போது அவர் அழகான அந்த பதிலை தருகிறார்கள். எழுதுகின்ற போது அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. விவேகானந்தன் பதிவு செய்கிறார். அவர்களுக்கு வணிகம் நோக்கமாக இருக்கலாம், எனக்கு பெருவாரியான மக்களிடம் வாசகர்களிடம் சென்று சேர்கிறேன் என்பது என்னுடைய நோக்கமாக, இருவேறு நோக்கங்களை ஒரு தளத்திலே அவர் இணைத்து அழைத்து செல்கிறார்கள். இப்படியான முரணான பதிவுகள். ஆனால் ஒன்றே ஒன்றுதான் பல கேள்விகளில் என்னால் பார்க்க முடிந்தது. நேரடியாக அந்த ஆளுமையிடம் முரண்படக்கூடிய எந்த கேள்வியும் அவர் முன்வைக்கவில்லை. இதிலே நேரடியாக அவர்கள் சங்கடப்படக்கூடிய கேள்விகள் அல்லது தவிர்க்கப்படக்கூடிய கேள்விகள் என்று எந்த கேள்விகளையும் நேரடியாக முன்வைக்கவில்லை. அதே போல அந்த கேள்விகளையும் பதில்களையும் உள்வாங்கிக் கொண்டு இவர் எழுதியிருக்கின்ற நடை என்பது தனித்தனியான ஒரு பேட்டிக்கும் ஒரு ஆளுமைக்கும் மாறுபடக்கூடியதாக இல்லை. ஒரு நேர்காணல் எழுதுவதற்கென்றே ஒரு நடையை இவர் இதிலே உருவாக்கி இருக்கிறார்கள். புது புது சொற்களை இதிலே அவர் கையாண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன வாக்கியங்களிலே அதை கட்டமைத்திருக்கிறார்கள். இவை இந்த நேர்காணல் தொகுப்பு என்பது ஒரு இதழியல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பின்பற்றப்பட வேண்டியது. குறிப்பாக இதழியலை இன்றைக்கு எடுத்து படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இதை ஒரு பாடமாக வைக்க வேண்டிய நூலாகவும் இந்த நூல் இருக்கின்றது. கடைசியாக நான் ஒரு வேண்டுகோளையும் தோழர் வைங்கரநேசனுக்கு வைக்க விரும்புகின்றேன். இந்த பேட்டி நேர்காணலுக்கெல்லாம் முன்னால் ஒரு நேர்காணலுக்கெல்லாம் ஒரு முன்னுரை அளித்திருக்கிறீர்கள். அதிகமான ஐயா கூட உங்களிடம் அதனுடைய ஆடியோ இருந்தால் தரலாம்னா, என்னென்ன ஸ்போட்டிஃபை தான் இன்றைக்கி ரொம்ப பாப்புலரான ஒரு ஊடகம் ஆகிட்டதுனால நீங்கள் அந்த நிச்சயமாக அந்த ஆடியோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப கூடுதலாக போய் சேரும். என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த பேட்டி கண்ட ஆளுமைகளை குறைந்தபட்சம் நீங்கள் 2 மணி நேரமாவது நீங்கள் பேசியிருக்க கூடும் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அவ்வளவு தூரம் பேசியிருந்தால்தான் இவ்வளவு தூரம் வடித்து அதை நேர்த்தியாக தொகுத்திருக்க முடியும். அந்த அனுபவங்களை நீங்கள் தனியான ஒரு நூலாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் அது நாங்கள் அறிந்த பக்கம், இது நீங்கள் அதை அறியாத பக்கம் என்றால் அதை தந்தால் இந்த தமிழ் சமூகத்திற்கு அந்த ஆளுமைகளுடைய இன்னொரு பரிமாணம், இன்னொரு முகம், அவர்கள் அணுகிய விதம், கேள்விகளை எதிர்கொண்ட விதம் அல்லது கேள்விகளை தவிர்த்த விதம், இதை எழுதுங்கள் என்று சொன்ன விதம். சில பேர் எழுதிய பின்பு அந்த நேர்காணலை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று கூட கேட்டிருக்கலாம். சில பேர் கேள்வியை முன்கூட்டியே தாருங்கள் என்று கேட்டிருக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு அறிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அன்பு நண்பர் சுந்தரபுத்தன் சொல்வது போல 11 ஆளுமைகள் நம் நினைவில் இருக்கிறார்கள், மீதி 9 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். அவர்களிடம் தனித்தனியாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அடுத்த ஆண்டு இந்த 20 ஆளுமைகளை நீங்கள் சந்தித்தது குறித்து ஒரு நூல் தருவீர்கள். அந்த நூலையும் அன்பு தோழர் வைகரை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் அன்பும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.